தேர்தலில் தாங்கள் போட்டியிடுவது குறித்து நாளை அல்லது நாளை மறுதினம் அறிவிப்போம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். ஏற்கனவே சென்ற பாராளுமன்ற தேர்தலுடைய நடைமுறைதான் இந்த தேர்தலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் வந்து நிறைய பேர் புறக்கணிக்கிறாங்க. அந்த போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் எந்தெந்த தொகுதிகள் பண்ணிருக்கீங்களா? எத்தனை தொகுதிகள் எத்தனை சீட் என்னன்னு முடிவு நாளை அல்லது நாளை மறுதினம் அறிவிக்கப்படும். அதிமுக தேமுதிக இடையே தொகுதி உடன்பாடு விரைவில் எட்டப்படும் எனவும் சில புதிய கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் இணைய இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தந்தி டிவிக்கு பேட்டியளித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம், தேமுதிக இவங்கெல்லாம் நாங்கள் கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இந்த கட்சிகள் மட்டும் தான் கூட்டணியில் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது புதிய கட்சிகள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் எதுவும் நடக்கலாம் அரசியலில். அதுக்கு எவ்வளோ கடந்த காலத்தில் எவ்வளோ வரலாறுலாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் ஒரு டைம் இருக்குது இல்லையா? அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கட்சிகள் 5 கட்சிகளோடு சில கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த கட்சிகள்ன்றது கண்டிப்பாக எங்களுடைய பொதுச்செயலாளர் பொறுத்தவரை முறைப்படி அறிவிப்பார் எங்கள் கட்சி சார்பில். அது உங்களுக்கும் தெரிய வரும் அந்த நேரத்தில். கடந்த முறையை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெறுவேன் என IUML வேட்பாளர் நவாஸ் கனி கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் IUML சார்பாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் நவாஸ் கனி சென்னை தியாகராய நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நவாஸ் கனி ராமநாதபுரத்தில் மத ரீதியாக மக்களை பிரித்து வாக்குகளை பாஜக பெற முடியாது என கூறினார். தேர்தலில் வாய்ப்பு வழங்கவில்லை என்றாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உரிய உரிமைகளை வழங்க வேண்டும் என்று திமுகவிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார். நான் ஓட்டுக்கோ அல்லது வேறு விதமான ஆசாபாசத்திற்கோ அடிமையாகின்றன அல்ல. அந்த அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் எனக்கு ஒரு இடம் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு பீகாரை போல், கர்நாடகத்தை போல், ஆந்திராவை போல், பிரிதொரு இந்திய மாநிலங்கள் போல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அந்த உரிமையை வழங்குங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். ஆதலால் நான் இந்த தேர்தலில் சீட்டுக்காக எந்த பேரமும் பேசப்படவில்லை. கட்சியை வைத்து பணம் சம்பாதிப்பதுதான் நடிகர் மன்சூர் அலிகானின் நோக்கம் என்று அவருடைய கட்சியின் மாநில செயலாளர் கீழை பிரபாகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சி சம்பந்தப்பட்ட கூட்டணி சம்பந்தப்பட்ட எதையுமே நிர்வாகிகளிடத்திலே கேட்பது கிடையாது. தன்னிச்சையான ஒரு அதிகாரத்திலே அவராகவே தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதிமுகவுடன் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போது கூட நாங்கள் அண்ணன்ட்ட ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். அண்ணன் நம்ம தொகுதியெல்லாம் கேட்க வேண்டாம், இப்போதான் நம்ம கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஜால்ரா கோஷ்டிகளை வைத்துக்கொண்டு நம்ம பணம் எப்படி சம்பாதிப்பது, இதுதான் அவருடைய உண்மையான நோக்கமாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.